டேய் கொளுத்துறா. மாட்டா செத்த ஓடுங்கடா. அறியாத வயசுல நடந்த தப்ப நினைச்சு இன்னமும் நான் வருத்தப்பட்டு தாண்டா இருக்கேன். உனக்கு ஒரு கை மட்டும் தாண்டா போச்சு, எனக்கு என் வாழ்க்கையே போச்சுடா. என்கிட்ட இழக்கிறதுக்கு என் உசுறு மட்டும் தாண்டா இருக்கு, வாழறதுக்கு ஒரு மண்ணு இல்லடா. எப்ப என்ன உசுரோட நெருப்பு வச்சு கொடுத்து முடிவு பண்ணிட்டியோ இனி உன்னை விட மாட்டேன்டா. இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணனா நீ சாவரல நான் சாவரேன்டா. நான் செத்தாலும் உன்னை கொன்னுட்டு நான் சாவேன். மாமா 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 நில்லு மாமா. நான் நிக்க மாட்டேன் மாமா மாமா. அம்மா. ஏய் என்னப்பா இது இப்படி நினைச்சிட்டு வந்திருக்க? பாப்பா தான் மலையில நிலையெல்லாம் அடம் பிடிச்சாலா, அதான் நான் ஓடி வந்துட்டேன். எப்படி வந்திருக்கா சாமி இது இப்படி நடத்திட்டு வந்திருக்கற? உடம்பு எடுத்துக்காகிறது என்ன மருமகளே? நான் ஒண்ணு கூப்பிடல, என் மாமனை தான் கூப்பிட்டேன். என் புள்ளைக்கு பேரா இல்ல கிரி மாமான்னு கூப்பிட வேண்டியதானே? அத்தை உன் புருஷன் நீ பேர் சொல்லியா கூப்பிடுவ? கட்டிக்கிட்டவரை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? நான் மட்டும் கட்டிக்க போறவன பேர் சொல்லியா கூப்பிடுவேன்? ஆமா, என் பையனை எப்படி கூப்பிடுவ? குட்டி மாமான்னு கூப்பிடுவேன். அது நடி அது குட்டி மாமான்னு அப்படின்னு ஒரு பேரா? அது இல்ல அத்தை, உன் புருஷன் எனக்கு பெரிய மாமா, என் புருஷன் எனக்கு குட்டி மாமா. நீ வா மாமா நம்ம விளையாடலாம். மாமா நான் கேக்குறேன், நீ தான் வர மாட்டேன்னு ஓடி வந்துட்ட. நல்லா சூப்பரா நாமளும் வரோம். டேய் லூசு பசங்களா, இவளுக்கு நிறைய
வாங்கி தரவங்களுக்கு தான் இவன் மேல பாசம் அதிகங்கிற உங்க போட்டியில இவளுக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கீங்களடா. அதனால இவ தானே திருவிழா கொண்டாடுறா. டேய், இவன் தான் மாமா பொண்ணுன்னு பின்னாடியே சுத்துறான்னா நீ அண்ணங்காரன் தானடா. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? தோபார், நான் பயோஸ்கோப் பார்க்க போறேன், நீ வரியா இல்லையாடா? என்ன மன்னிச்சிடுறா மாப்ள, நான் தோத்துட்டேன்டா. என்னை விட என் தங்கச்சி மேல நீதான்டா பாசம் அதிகமா வச்சிருக்க. இந்தாடா உன் பந்தய காசு, வாடா நம்ம போலாம். அவன் போனா போயிட்டு போறான், விடு மாமா. எனக்கு தெரியும் நீதான் ஜெயிப்பேன்னு. மாமா வளையல் போட்டு விடு மாமா. பாப்பாவுக்கு என்ன வளையல் வேணும்? மாமா நீ சொல்லு. பாப்பாக்கு கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு விடுங்க. போட்டுட்டா போச்சு. என்ன அத்தை பொண்ணா? இல்ல, நான் மாமா பொண்ணு, இது என் அத்தை பையன். நான் கட்டிக்க போறேன் மாமா. மகராசியா கட்டிக்கிட்டு நல்லபடியா இருமா. கைய கொடுமா, வளையல் போடலாம். ஆஹா மாட்டேன். வளையல்காரன்ட்ட கைய கொடுக்காம வளையல் எப்படிமா போடுறது? மாமா இந்தா எனக்கும் தாலி கட்டு. இதெல்லாம் பெரியவனானா தான் கட்டணும். அந்த அக்கா கூட சின்ன வயசுல மாமனை தான் கட்டுவேன்னு சொன்னாங்க, இப்ப வேற யாரோ கட்டுறாங்க. நான் பெரியவள ஆன உடனே என்ன வேற யாராச்சும் கட்டினா நான் என் மாமனுக்கு எங்க போவேன்? உன்னை தொட்டவன் கையை வெட்டிட மாட்டேன். நிஜமா? உமா சத்தியமா. நீ என் கைய தொட்டா என் மாமா உன் கைய வெட்டிரும். வளையல்கார கைய வெட்டுற மாமா பொண்ணையும் அத்தை பையனும் இங்கதான் பாக்குறேன். உன் மாமா பொண்ணுக்கு நீயே போட்டு கொடுப்பா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. மாமா நான் என்ன கேட்டாலும் நீ வாங்கி தரல. ஆமா. நீ ஏதாவது கேளு மாமா, நான் வாங்கி தரேன். அப்ப எனக்கு ஒரு விநாயகர் டாலர் வாங்கி தரியா? ஆஹா மாட்டேன். ஏன்? விநாயகருக்கு கல்யாணமே ஆகல, அப்புறம் நீ என்ன கட்டிக்காம போயிட்டீனா? வேற என்னதான் கேக்குறது? என்னைய நினைச்சுக்கிற மாதிரி ஏதாவது கேளு மாமா. உன்ன நினைச்சுக்கிற மாதிரியா? அங்க பாரு போட்டோ கடை. 10 ரூபாய்க்கு 2 போட்டோ. வாங்க வாங்க வாங்க. நம்ம 2 பேர் போட்டோ எடுத்துக்கிட்டா பாப்பா நினைப்பு வரும்போதுல மாமா போட்டோ பாத்துக்கணும்ல. சரி. ரெடிங்க பாருங்க. டேய், நான் என் மாமா கூட போட்டோ எடுத்தா நீ ஏன்டா குறுக்க வந்த? பரவாயில்ல, அவனு ரெண்டு போறான், விடு பாப்பா. குண்ட கூட போனல, அப்புறம் ஏன்டா இங்க வந்த? மாப்பிளைய கூட்டு போக வந்த, நீங்க போட்டோ எடுத்தீங்க, நான் குறுக்க பூந்தேன். எம்ஜிஆர் படம் சூப்பரா இருக்கு, நீ வரியா இல்லையா? நான் வரலடா. நீ இவளே கூட்டிட்டு அழு, நான் இனிமே உன் கூட வரமாட்டேன். அக்கா, என்னப்பா பாப்பா ராட்டினம் சுத்தணும். காசு இருக்கா? 2 ரூபா தான்க்கா இருக்கு. அப்ப ஒரு சுத்து சுத்திக்க. அக்கா, இது என் மாமன் பொண்ணு, ஒரு நாள் பூரா சுத்தணும்னு ஆசைப்படுது. அப்ப நிறைய காசு வேணுமே. அக்கா, என்கிட்ட காசு இல்ல, நான் வேணா ராட்டினம் சுத்துட்டா? காசு இல்ல, ஓசியில சுத்தணும்னு சொல்லாம உழைக்கிறேன்னு சொல்றா பாரு. உன் மாமன் பொண்ண இந்த திருவிழா முடியற வரைக்கும் நானே சுத்துறேன், நீ ஓரமா நின்னு வேடிக்கை பாரு போ. மாமா, ஆ? நான் நிறைய நேரம் சுத்துவேன்ல. ஆமா. நீ வேணா போய் பயோஸ்கோப் பாத்துட்டு வா மாமா. சரி பாப்பா, பத்திரமா சுத்து. பாரு பாரு நல்லா பாரு. இல்ல மாமா, பாக்கலாம். இந்தமா ராட்டினம். என்ன ராட்டினம் சுத்தணும். சுத்து? சுத்தி விடு. இந்த சுத்து முடியட்டும், அப்புறமா ஏத்துறேன். எனக்கே சுத்த முடியட்டுமா? எங்க அப்பா யார் தெரியும்ல? கோயில் தர்மகர்த்தா. நான் நினைச்சா இப்பவே ஒரு ஆட்டத்தை கழட்ட முடியும். முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ளே ஆட்டத்தப்ப. ஏன்பா, அத பாதியிலே நிறுத்திட்டு இந்த பாதியில போறவனை ஏத்தி விடு. டேய் நிறுத்துடா. எனக்கு இந்த பொட்டி வேணாம், அந்த பொட்டி இறக்கி கொடு. டேய் எல்லாம் இறங்கடி. டேய் வாடி, நீ விட்டு என்ன பெரிய இவளா? இறங்கடி. இறங்க முடியாது, போடா. நான் என் மாமா கிட்ட சொல்லிருப்பேன்டா. பெரிய மாமா போய் சொல்லுடி. பாரு பாரு நல்லா பாரு. டேய் வாடி. முடியாதுடா. இறங்கடி. டேய் விடுடா. அதுல எம்ஜிஆர் விடுடா கருப்பா. மாமா! உங்களுக்கு டேய்! ஆ ஆ போடி. குட்டி மாமா! குட்டி மாமா! பாப்பா பாப்பா என்னாச்சு பாப்பா? அந்த வேலு பையன் என்ன ராட்டினத்துல இருந்து தள்ளி விட்டு நீ வாங்கி கொடுத்த வலையெல்லாம் உடைச்சிட்டா மாமா. அங்க பாரு மாமா. ஏடே பாப்பா அடிச்சா. புரா நான் அப்படியே அடிச்ச வலையில அடிச்சேன். ஏடே பாப்பா அடிச்சேன்ற. போடா. டேய்! ஐயோ! இனி வேலு பையன் கையை வெட்டி போட்டான். வேலு உங்க பையன் கழுத்தை வெட்டி போட்டான். சீக்கிரம் வாங்க. அத்தை பாரு.
உங்க அப்பா என்ன கொண்டாட்டாங்களா? என்ன வந்து பிள்ளை பண்றேடா? நாசமா போயிடுவேடா. அரே, என்ன வந்தாலும் தாண்டி. மாமா, நாசமா போடு. அரே, நம்மளே கொண்டுடுவாங்க. என்ன ஜென்மத்துக்கு ஏன் ஜாமி இம்மா நேரம் பொழுது இருக்கும் போதே வந்துட வேண்டியதானே? நீயே உடம்புக்கு முடியாம இரும்பிட்டு கிடக்குற, இதுல வேற அடுப்பு பகையில உட்காந்து சோத்தாக்கி ரொம்பவும் முடியாம போச்சுன்னா என்னம்மா பண்றது? என் மவனுக்கு சோத்தாக்கி போட்டு இந்த உடம்புக்கு முடியாம போகுதுன்னா அதுக்கப்புறம் இந்த உசுறு இருந்தா என்ன போனா என்ன? ஏன் ஜாமி அம்மாவையே பாக்குற? கூட இருந்து பாத்துக்க வேண்டிய வயசுல ஜெயிலுக்கு போயிட்டேனம்மா. அதுக்கு என்ன கண்ணு, அதான் வந்துட்டு இல்ல, இனிமே பாத்துக்கிட்டா போச்சு. மனசை போட்டு குழப்பிக்காம சாப்பிடு. ஏன் ஜாமி செய்யல நல்ல சோறு போடுவாங்களா? குற்றவாளின்னு சொல்லி பிடிச்சி உள்ள போட்டு நல்ல சோறு போடுவாங்களாம்மா? நாளைக்கு வேணா ஒரு கோழி குஞ்சு வாங்கி அந்த அடிச்சு கொடு, அம்மா வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, முதல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும். எங்கே போய் வேலை கேட்டாலும் இதுக்கு முன்னே எங்கே வேலை பார்த்தேன்னு கேட்குறாங்க. ஜெயிலில் இருந்துன்னு சொன்னேன்னா ஒரு பயிலும் வேலை தர மாட்டேங்கிறாங்க. இதுக்கோசரம் என்ன பொய்யாம்மா சொல்ல முடியும்? நீ நெசத்தையே சொல்லு கண்ணு. அம்மா நான் சொல்றேன், நாளைக்கு யாராவது ஒரு மவராசன் உனக்கு வேலை கொடுப்பான், நீ சாப்பிட்டு நிம்மதியா போய் படுத்துங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.